ஒரு ரெட் கார்டு ஒரு எல்லோ கார்டு கொடுக்க போறோம். ஆஹா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸோட வந்து விளையாடுறாங்களோ, குறிப்பா என்னுடைய ஃபீலிங்ஸோட விளையாண்டுருக்காங்க. நோ கமெண்ட்ஸ் யா. நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு இங்க நான் வரல. கம்ருதீன் அண்ட் வினோத் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வினோத்துக்கு வந்து கம்மு மேல ஒரு பொசசிவ் இருக்கும். அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொசசிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். தானே அரோராவும் ஃப்ரெண்ட்ஷிப்னு தானே சொல்லலாம். ஒரு சில நபர்களை பத்தி கடைசி வரைக்கும் பேசவே வேண்டாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்கிப் திஸ் கேரக்டர். கம்முக்கு வந்து நோ கார்ட்ஸ் அட் ஆல். ஒன்லி ஹார்ட்ஸா? Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. Presta. Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta. Presta Innerwear Leggings and Nighties. Presents Parvati Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mr. Gold. தரத்திலும் அளவிலும் no compromise. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்னர் ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஒரு ரெட் கார்டு ஒரு எல்லோ கார்டு கொடுக்க போறோம். ஆஹா, இப்போ வந்துட்டு சில கண்டஸ்டன்ஸ் உங்க கூட விளையாண்ட கண்டஸ்டன்ஸோட போட்டோ வரப்போகுது. அவங்க ஒவ்வொரு ஃபோட்டோ வரும்போதும் அவங்கள பற்றின ஒரு நல்லது ஒரு கெட்டது. அதாவது நல்லதுன்னா இந்த விஷயம் வந்துட்டு நான் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஒரு விஷயத்துக்காக, இந்த விஷயம் அப்படின்னா அதுக்கு ரெட் கார்டு. ஓகேவா? ஸோ இது நீங்கள் வச்சுக்கலாம். எல்லோ கார்டு எதுக்கு கொடுப்பீங்க, ரெட் கார்டு எதுக்கு கொடுப்பீங்கன்னு நீங்கள் வந்துட்டு சொல்லிடலாம். ஓகேவா? உங்களோட பாணியில் அவங்க பேர் ஒரு வாட்டி சொல்லிடுறீங்களா? ரெட் கார்டு ஒன்று கொடுக்கணும், எல்லோ கார்டு கொடுக்கணும். ரெட் கார்டு எதுக்கு, எல்லோ கார்டு எதுக்கு? இவங்களுக்கு வந்து எல்லோ கார்டு முதல்ல வந்து எதுக்கு கொடுக்குறேன்னா, அவங்கள பற்றி நல்ல விஷயம் இல்லையா, அவங்களுடைய அந்த பேச்சு லைக் நல்லா அழகாக அதை ஆர்டிகுலேட் பண்ணி ஒரு மாதிரி என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்த தெளிவாக ஒரு ஷார்ட்டாக நறுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இவங்க கிட்ட பிடித்த ஒரு விஷயம். ரெட் கார்டு அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸோட வந்து விளையாடுறாங்களோ, இமோஷன்ஸை வச்சு விளையாடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு என்னைக்குமே இருந்திருக்கு. அதை நான் அப்படியா? ஸோ யா, அவங்க ஃபீலிங்ஸோட விளையாண்டுருக்காங்க, குறிப்பாக என்னுடைய ஃபீலிங்ஸோட விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக யாருமே யாருடைய ஃபீலிங்ஸை வச்சு விளையாடக்கூடாது. ஒரு தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் வந்து விளையாடக்கூடாது. ஸோ அதனால ஐ கிவ் அ ரெட் கார்டு. சூப்பர். அடுத்து பார்க்கலாமா? ஆவலா வெயிட் பண்றாங்க எல்லாரும், நீங்க என்ன காரணம் சொல்ல போறீங்கன்ட்டு. இது வந்து என்னுடைய ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறதுனால இந்த நபருக்கு வந்து என்னுடைய ஃபேன்ஸ் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர். என்ன சொல்லலாம்னா, நோ கமெண்ட்ஸ் யா, ஸ்கிப் பண்ணிடலாம். நமக்கு எல்லார் மேலேயும் அன்பு மட்டும்தான். நம்ம எந்த வன்மத்தையும் காட்ட வேண்டாம். நம்ம யாரும் எப்படி ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அது மட்டும்தான் எனக்கு. ஸோ வாழ விடு அந்த மோட்ல தான் நான் இருக்கேன்.
வாழ விடு, அவ்வளவுதான். ஸோ நான் அந்த மோட்ல தான் இருக்கேன். யாரும் யாரையும் நம்ம சொல்லிக்க வேண்டாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹர் டு லிவ் அ லைஃப், அவ்வளோதான். அண்ணே அண்ணனுக்கா? எங்க அண்ணனுக்கு நான் வந்து 2 கார்டும் சேர்த்து காட்டுவேன். இல்ல எல்லோ கார்டு தான். அது நல்ல விஷயம் தானே. எங்க அண்ணன் இருந்ததுனால தானே வந்து பல ரூபங்கள் வந்து நமக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால அண்ணனுக்கு நோ ரெட் கார்டு. அண்ணன் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எவ்வளவு சொத்து தேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு போயிட்டாரு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சும்மாப்பா, அவர் ஜாலியா சொல்றதுதான்ப்பா. என்னைக்கா இருந்தாலும் வந்து எனக்கு தெரியும் அவரை நான் அண்ணனா தான் பாக்குறேன், அவருக்கு தெரியும் அவர் என்னை தங்கச்சியா தான் பாக்குறாருன்னு. அதனால நீங்களும் வந்து இந்த முகம் இல்லாத கமெண்ட் போடுறவங்க மாதிரி நீங்களும் பேசுறீங்களே. சோஷியல் மீடியால தான் வந்து அப்படி இப்படிலாம் பேசுறாங்கன்னா நீங்களும் அப்படியா பேசுவீங்க? பாதி மக்கள் அப்படி பேசிக்கிறாங்க ஊர்லன்றதுனால 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. எனக்கு தெரியும்ல, எனக்கு அண்ணன் கூட எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னு. அண்ணனுக்கும் நான் ஒரு தங்கச்சி தான். மக்கள் இப்போ பல விஷயமா திரிச்சு பேசுவாங்க தான், பட் we know our ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஸோ அதனால பல ரூபங்களை வெளியில கொண்டு வந்ததுக்காக அண்ணனுக்கு என்னைக்குமே எல்லோ கார்டு தான். சூப்பர். அண்ட் எனக்காக யாரும் வெளியில வரல அப்படின்னு சொல்லி சபரி கிட்ட எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. லவ் யூ திவாகர் அண்ணே. மதுரையில சீக்கிரம் வந்து நம்ம பரோட்டா சாப்பிடுற மாதிரிலாம் வீடியோ பண்ணலாம். ரெட் கார்டு அவருக்கு கிடையாது, அப்ப எதுவுமே இல்ல. வினோத் வந்து நிறைய நேரங்கள்ல இந்த என்ன சொல்றது, கம்மு கிட்ட வந்து பேசும்போது டே அவ இப்படிலாம் ஃபீல் பண்றாடா அப்படின்னு நிறைய புத்திமதி சொன்ன ஒரு ஆள் வினோத்தாவும் இருந்திருக்காரு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த போகும்போது வரைக்கும் சொன்ன அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வினோத் கிட்ட ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது. போற வரைக்குமே அந்த காஃபி மக்கை வந்து தட்டி விட்டு என்ன 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 அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு 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 ரேஜோட வந்து வந்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்து அந்த நிதானம் மட்டும் வந்து இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வினோத் அண்ணா இஸ் டெஃபினெட்லி அ கோல்டன் ஹார்ட்டட் பர்சன் தான். ஒரு ஒரு தங்க மனசுக்காரர் தான். ஆனால் அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவருக்கும் என்ன வார்த்தை வருது, என்ன பேசுறது அப்படின்னே தெரியாத ஒரு நபர் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் வந்து ஒரு பார்ஷியலி டபுள் கார்டு வந்து கொடுப்பேன். பட் அவர் வந்து ஒரு 80% வந்து இஸ் அ கோல்டன் ஹார்ட்டட் பர்சன் தான். வெளியில வந்து பேசுனீங்களா? பேசுறதுக்கு வாய்ப்பு ஆமா, அவர் நிஜமாலே வெளியில வந்தோடனே என்கிட்ட சொன்னது வந்து பாக்கியாவும் வந்து பேசினாங்க. சாரி பாரு, அந்த டைம்ல வந்து ஒரு கோவத்துல வந்து நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு வினோத் அண்ணா ரொம்ப சாரிலாம் வந்து கேட்டுக்கிட்டாரு. எஸ் எஸ் நான் வீட்டில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போதுமே நான் அண்ணா கிட்ட சொன்னேன், அண்ணா நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு இங்கே நான் வரல. ஸோ நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஸோ வெளியில் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ உங்கள் வாயால் அப்படி வரக்கூடாது அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னேன். ஆனால் அது ஷோவில் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வெளியில் போனதுக்கு அப்புறமேட்டு அதை ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி என்னடா அந்த பொண்ணு போகிற நேரத்தில் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்தோடனே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார். சாரி பாரு, அது ஒரு அந்த அந்த ப்ரெஷருங்க, அந்த வீட்டில் அப்படி தான் ஒரு ப்ரெஷராக இருக்கும். அப்படி நான் வந்து பேசிட்டேன், ஐம் வெரி சாரி அப்படின்னு மனதார கேட்டிருந்தாரு. ஸோ அதனால இது. ஸோ அதனால வினோத் அண்ணாக்கு என்னங்க, வாழ்ந்துட்டு போட்டுங்க, எல்லோ கார்டு தாங்க அவருக்கு. அண்ணே நான் இப்பயும் சொல்றேன், நீ மட்டும் போற அன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லாம இருந்திருந்தேன்னா உனக்கு வந்து கம்ப்ளீட்லி மனதார எல்லோ கார்டு வந்து கொடுத்துருப்பேன். போன வரைக்கும் நீ என்னைய சின்னதா வந்து என்னைய கோச்சுக்கிட்ட நீ என்னைய. ஸோ அதனால என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் வினோத். அவர் சாரி கேட்டுட்டாரு. அதனால நல்லா இருக்கட்டும், எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கம்ருதீன் அண்ட் வினோத் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நிஜமாலே எனக்கு தெரிஞ்சு இப்ப எப்படி நான் வந்து கம்மு மேல ஒரு லைட்டா ஒரு பொசசிவ் இருப்பேனோ அந்த மாதிரி வினோத்துக்கு வந்து கம்மு மேல ஒரு பொசசிவ் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொசசிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர்கிட்ட. தானே அரோராவும் ஃப்ரெண்ட்ஷிப்னு தானே சொன்னாங்க. அரோராவும் ஃப்ரெண்ட்ஷிப்னு தானே சொன்னாங்க இல்லையா?
ஒரு சில நபர்கள் பத்தி நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓ அப்படி. ஒரு சில பெயர்கள் வந்தாலே அவங்க பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஒரு ஃபோட்டோ வரும்போது ஸ்கிப் பண்ணேன். அதனால தான் ஒரு சில கேள்விகள் நீங்க கேட்கும்போது ஸ்கிப் பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் சர்டைன் பீப்புள். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் அது ஃபீல் ஆகும். ஸோ ஐம் ஜஸ்ட் ஹியர் டு டாக் அபவுட் ரியல் பீப்புள். ரியல் எமோஷன்ஸ் எனக்கு யார் கூட கனெக்ட் ஆச்சோ அவங்கள பற்றி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மற்றபடி லெட் எவ்ரி ஒன் பி ஹாப்பி. ஸோ அதனால இந்த குறுக்கு கேள்விகளுக்கு வந்து என்னிடம் பதில் இருக்கு, பட் வேண்டான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் சர்டைன் பீப்புள். அடுத்த போட்டோ போயிடலாம். ஓகே. இது வந்து ஜஸ்ட் ஃபார் தட் அந்த நான் அடி வாங்கினது அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, அந்த இடத்துல வந்து இப்போது ஸ்போர்ட்டிவாக எடுத்து நம்ம அடுத்த கட்டம் அந்த கேமில் நகர்ந்து நாம் போயிட்டோம். கடைசி வரைக்கும் நான் அதை வந்து ஆக்சிடெண்ட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஆனால் ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாருமே கலாய்ச்சாங்கல்ல, அது கலாய்க்க கூட செஞ்சுருக்க கூடாது. அந்த ஒரு வீடியோவை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி மன உளைச்சலாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அவர் வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சேர் போட்டு எல்லார் முன்னாடியும் அழுதாரு. ஸோ அப்போ கூட வந்து ஓகே ஃபைன், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு தான் நான் நினச்சிக்கிட்டேன். பட் எப்போ நான் வந்து அவங்க கலாய்ச்சி பேசுகிற அந்த வீடியோவை பார்த்தேனோ அப்போவே நான் வந்து உடஞ்சிட்டேன். ஏன்னா அந்த பெயின் இஸ் ரியல். அதை ரொம்ப கடந்து ரொம்ப ஜாலியாக அவங்க பேசிக்கிட்டப்போ எனக்கு இருந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் ரெட் கார்டு. பட் நான் அதை அந்த அளவுக்கு கொண்டு போகல. அந்த இன்சிடெண்ட்டை நான் அந்த அளவுக்கு கொண்டு போகலை. எனக்கு கொண்டு போகவும் தெரியாது. எனக்கு அப்படி கொண்டு போகவும் தெரியாது. சத்தியமாக நான் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பார்த்தது கிடையாது. இப்படிலாம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இதை பண்ணி அதை ஏதாவது ஒன்று பண்ணி அதை அங்கே அளவுக்கு கொண்டு போகலாம், ரெட் கார்டு அளவுக்கு கொண்டு போகலான்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, அடிதடியாக நடக்கிற ஒரு சண்டை அவன் தெரியாமல் பண்ணியிருப்பான். ஆனால் அதுக்கடுத்து அவன் வந்து இப்படின்னு இடித்ததெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நான் ரெட் கார்டு அளவுக்கு கொண்டு போயிருந்துருக்கலாம் போல அப்படின்னு எனக்கு வெளியில் வந்தால் தான் தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க, பாரு நீ அப்போவே ஏன் ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு. டேய், அதுக்கு கேம் இல்லைடா, அது வந்து இது இல்லைடா, அப்போ அப்படி தானேடா இருக்கணும், நம்ம அடுத்த கட்டம் நகர்ந்து போகணும் தானே அப்படின்னு தான் நான் ரியாக்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியாதுங்க, அப்படிலாம் விளையாடுறதுக்கு எனக்கு வராது. ஸோ எனக்கு மக்கள் சொல்லும்போது தான் வந்து தெரிஞ்சுது, ஓ அப்போவே நம்ம பண்ணியிருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் அது அவரும் புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில நபர்களை பற்றி கடைசி வரைக்கும் பேசவே வேண்டாம். அவங்க 1000 பேசட்டும். ஒரு சில நபர்களை பற்றி நான் பேசவே வேண்டான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்கிப் திஸ் கேரக்டர். End of the day சொல்லிருங்க. End of the day நம்ம பேபி. ஸோ பேபிக்கு வந்து கொடுத்துருக்கவே கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க கமருதன் கிட்ட கேட்டோம், உங்களுக்கு பிடிச்ச பேர் என்ன, மகாநதி குமரனா இல்ல கம்முவான்ட்டு. அவர் வந்துட்டு எனக்கு கம்மு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு பேர் புதுசா ஒரு அடைமொழி மாதிரி. இப்ப எல்லாருமே வந்துட்டு கமருதனை விட இப்ப நானே சில இடத்துல சொல்லும் போது கம்மு அப்படின்னு தான் ரெஃபர் பண்றேன். அந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வச்ச பேர் எல்லாருக்குமே வைரல் ஆயிருச்சுல. ஒருத்தவங்களுக்கு ஒரு பேர் வச்சேன். ஆனா அது இவ்வளோ வைரல் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனசார நான் என் மனசுல என்ன தோணுச்சோ அதை தாங்க நான் பேரா வச்சேன். அது மக்களுக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ கம்முக்கு வந்து
நோ கார்ட்ஸ் அட் ஆல், ஒன்லி ஹார்ட்ஸா? ஒன்லி ஹார்ட்ஸ். இல்ல பட் ஆனா கம்மு கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும். தயவு செய்து வார்த்தைய விடாதடா. அந்த அந்த நேரத்துல வந்து சரி ஓகே, ஒருத்தவங்க இவங்க வந்து எங்க பக்கத்துல உட்காந்துருந்தவங்க எங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசியிருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். அண்ட் கம்மு மாதிரி இருக்கிற நேச்சர் பீப்புளெலாம் வந்து டக்குன்னு பர்ஸ்ட் ஆயிடுவாங்க. அவங்களால லைக் தாங்க முடியாது. பிகாஸ் எங்களுக்குள்ள நடந்த ஒரு சில விஷயங்களை ஒரு 8 பேர் முன்னாடி சொல்லும்போது யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அந்த பட் ஆனால் அந்த வார்த்தை வந்து நீ கரெக்டாக பயன்படுத்தணும்டா. அந்த வார்த்தையை நீ என்றைக்குமே வார்த்தையை விட்டுறாத அப்படின்னு. ஏன்னா விட்ட வார்த்தைகளை நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அதனால கம்மு வந்து அந்த வார்த்தையை விடாமல் இருக்கணுன்றதுக்காக ஐ வில் கிவ் ஹிம் போத் நோ கார்ட்ஸ். அதனால அந்த ஒரு விஷயம் வந்து அவன் மாற்றிப்பான், கண்டிப்பாக மாற்றிப்பான். ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து நான் அவனுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஒன்லி ஹார்ட் தான். பட் ஆனால் பட் he has to change this one character, அது மட்டும். Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. Presta. Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta. Presta Innerwear Leggings and Nighties. Presents Parvati Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mr. Gold. தரத்திலும் அளவிலும் no compromise. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்னர் i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க.